பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ அசையாமல் நிலைத்திருப்பாய் என்று சொல்லி ஆவியான இன்றைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நிறைய வார்த்தைகள், நிறைய பேருடைய சூழ்நிலைகள் உங்களை அசைச்சிருக்கலாம். நீங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க சகோதரா சகோதரி, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷி. ஆனா சில பேருடைய நம்பிக்கை, சில பேருடைய ஒருவேளை அவிசுவாசம், சில பேருடைய தூற்றுதல், சில பேருடைய வார்த்தை உங்களை நம்பிக்கையிலிருந்து, உங்க குடும்பத்திலிருந்து கொஞ்சம் அசைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. நீ கொஞ்சம் அசைஞ்சு போயிட்டீங்க. சில வார்த்தைகள்லாம் லேஸ்ல நீங்க அவிசுவாசமா பேச மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவிசுவாசத்தை பிசாசு சில அசைவை கொண்டு வந்து உங்களை நிலைநிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னில் நிலைத்திருக்கும்படியான சீயோன் பர்வதம் போல அபிஷேகத்தை உனக்குள்ள வைக்கிறேன். யார் உங்களை அசைக்க முடியாது. தைரியமா இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபியுங்கள். யாரெல்லாம் என்கிட்ட அவிசுவாச வார்த்தையை சொல்றாங்களோ அவங்க அவிசுவாச வார்த்தை என் காதுக்குள்ள போகக்கூடாது, எனக்குள்ள போகக்கூடாது. எனக்கு விசுவாசத்தை கொடுத்து நான் இன்னும் உமக்குள்ள நிலைச்சு எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் ஒரு நாளும் அசைந்து போகாது. பரலோகம் நிலைத்து நிற்க பண்ணும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்.